வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பிலியந்தல பட்டக்கத்தர கிணற்று நீரை பயன்படுத்த வேண்டாம் என சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தல். டெவினூர பிரதேச சபை எதிர்க்கட்சித் தலைவர் பதவியில் இருந்து துஷார விஜயசூரிய நீக்கம். பிலியந்தல பட்டக்கெத்தர பகுதியிலிருந்து இன்று பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே அவை. இந்த நிலைமையின் கீழ் மேல் அறிவித்தல் வரை குறித்த பகுதியில் உள்ள கிணற்று நீரை பயன்படுத்த வேண்டாம் என பொது சுகாதார அதிகாரியினால் அந்த பகுதி வாழ் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சுத்திகரிப்பு திரவ உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றிலிருந்து நச்சுவாயு நேற்று அதிகாலை வெளியாகியிருந்தது. இதன் காரணமாக தொழிற்சாலையை அண்மித்த பகுதிகளிலிருந்து 72 பேர் நோய்வாய்ப்பட்டதுடன் அவர்களில் 20 பேர் கழுபோவில போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காஸ்பேவ நகர சபையின் பொது சுகாதார பரிசோதகர்கள் அந்த பகுதிக்கு சென்று நீர் மாதிரிகளை பெற்றுக் கொண்டனர். கிணறுகளை சுத்தப்படுத்தாமல் நீரை பயன்படுத்த வேண்டாம் என்றே நாம் தெளிவாக கூறுகின்றோம். முடியுமான அளவு குழாய் நீரை பயன்படுத்துமாறு கூறுகிறோம். காஸ்பேவ நகர சபையினால் பிரதேச மக்களுக்கு இன்று பவுசர் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டது. மக்களின் இயல்பு நிலைமை பாதிக்கப்பட்டுள்ளது. அன்றாட தேவைகளுக்கான நீரை பயன்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. மருத்துவ முகாம் ஒன்றை நடத்தி விசவாயு கசிவினால் பிரதேசத்தில் ஏற்பட்ட நிலைமையை வளமைக்கு கொண்டுவர முயற்சிக்கின்றோம். விஷவாயு கசிவினால் பட்டகெதர பிரதேசத்தில் மரங்களும் விலங்குகளும் பாதிக்கப்பட்டுள்ள நிலைமை நமது கேமராக்களில் பதிவாகின. தொடர்ந்தும் எமது மக்கள் வைத்தியசாலையில் உள்ளனர். அவர்கள் மூச்சு எடுக்க சிரமப்படுகின்றனர். கிணற்றிலிருந்து நீரை பயன்படுத்தும் மக்கள் தற்போது பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். இதேவேளை குறித்த தொழிற்சாலையில் உள்ள நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்களை அணுசக்தி அதிகார சபைக்கு கொண்டு செல்லுமாறு நேற்று காஸ்பேவ நீதவான் கூறியிருந்தார். டெவினூர பிரதேச சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியில் இருந்து தான் நீக்கப்பட்டுள்ளதாக தனக்கு கடிதம் கிடைத்துள்ளதாக துஷார விஜயசூரிய தெரிவிக்கிறார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திசாத்த நாயக்க கடிதம் மூலம் அதனை தனக்கு அறிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் டெவினுவர பிரதேச சபை குழு தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கும் இந்த கடிதத்தின்படி 2011 ஆண்டு மார்ச் 25 திகதி வழங்கப்பட்ட பதவியும் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 15 திகதியிலிருந்து அமலுக்கு வரும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. எனது பதவிகளையும் எனக்கான சலுகைகளையும் இல்லாமல் செய்து ஒருபோதும் இந்த பயணத்தை நிறுத்த முடியாது என்பதனை நான் தலைவர்களுக்கு கூறுகின்றேன். எனவே மக்களுக்காக நான் இந்த பயணத்தை முன்னெடுப்பேன். எந்த பதவிகளை இழக்க நேரிட்டாலும் அவை அனைத்தையும் இழந்து மக்களுக்காக முன்னோக்கி செல்வேன் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் கூற விரும்புகின்றேன். இதேவேளை தமது கட்சி உறுப்புரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பியகம பிரதேச சபை உறுப்பினரான அமில உதயருவன் நேற்றைய தினம் தெரிவித்தார். 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் இடம்பெற்ற ஒழுக்காற்று விசாரணைகளின் பின்னர் அந்த தீர்மானத்தை எட்டியதாக ஐக்கிய தேசிய கட்சியினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். வடமேல் மாகாணத்தின் பல பகுதிகளில் சஞ்சரிக்கும் ஹெலிகாப்டர் தொடர்பில் தற்போது அதிக அளவில் பேசப்படுகிறது. பிரதேச மக்கள் இந்த ஹெலிகாப்டர் தொடர்பில் தொடர்ந்தும் சந்தேகம் வெளியிடுகின்ற நிலையில் நியூஸ் ஃபர்ஸ்ட் என்று அது தொடர்பில் ஆராய்ந்தது. இந்த ஹெலிகாப்டர் தொடர்ந்தும் ஆய்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக அறிய கிடைக்கிறது. இவ்வாறு ஹெலிகாப்டர் சஞ்சரிப்பது தொடர்பில் நாம் புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகத்திடம் வினவிய போது கனிய வள ஆய்வொன்றுக்காகவே இவ்வாறு செயற்படுவதாக பணியகம் குறிப்பிட்டது.
இந்த ஹெலிகாப்டர் வானில் பறப்பதற்கு முன்னர் தயாராகும் மெல்சிரிபுர அரசாங்கத்தின் வயல் வழி ஒன்றுக்கு அம்மாள் இன்று செல்ல முடிந்தது. இது அங்கு பெறப்பட்ட காட்சிகள். சேகிரியா கடற்படை முகாமில் இருந்து இந்த இடத்திற்கு ஹெலிகாப்டர் வருகை தருகிறது. இந்த ஹெலிகாப்டர் மூலம் என்ன செய்கிறார்கள் என அந்த இடத்தில் இருந்தவர்களிடம் நாம் வினவ முயற்சி செய்த போதிலும் அவர்கள் அதற்கு பதில் வழங்கவில்லை. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையின் நிகழ்கால அரசியல் நிலைமைகள் தொடர்பாக இந்திய தலைவர்களை சந்தித்து கலந்துரையாட வேண்டியுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் தெரிவிக்கிறார். சென்னையில் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இரா சம்பந்தன் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இலங்கையின் நிகழ்கால அரசியல் நிலைமைகள் குறித்து இந்தியாவின் அனைத்து மாநில அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்களை முடியுமானவரை சந்தித்து விளக்கமளிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். இலங்கையின் தற்போதைய அரசியல் சூழ்நிலைகள் நாட்டின் நலனுக்கு உகந்தவை அல்ல. இலங்கை தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காக இந்தியாவின் தலையீடு அவசியம் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இந்திய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. மலையக மக்கள் எதிர்நோக்கியுள்ள காணி பிரச்சினை குறித்து பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தார். தமிழர்கள் பெரும்பான்மையாக வளர்கின்ற நிலங்கள் இன்று பறிக்கப்பட இருக்கின்றன. அங்கு இருக்கின்ற மக்களுக்கு அவர்களின் தாத்தாக்கள் துப்புரவு செய்த தோட்டங்கள், அவர்களின் தகப்பன்மார் துப்புரவு செய்த தோட்டங்களில் இருக்கின்ற மக்களுக்கு, அந்த தோட்ட தொழிலாளிகளுக்கு ஒரு 7 பேச்சோ 10 பேச்சோ காணியை கொடுப்பதற்கு முடியவில்லை. ஆனால் வேற மாவட்டங்களில் இருந்து இந்த காணிகளுக்கு கொண்டு குடியிருப்பதற்கான முயற்சிகளை இந்த அரசு எடுத்து வருகிறது. ஆனால் அந்த மக்கள் இன்று 9 ஆசனங்களை இந்த அரசுக்கு வழங்கி இருக்கிறார்கள். மைந்த சிந்தனை ஒன்றில் கூறப்பட்ட மலைய மக்களுக்கு கூறப்பட்ட எந்த விடயமும் இதுவரை அந்த மலைய மக்களுக்காக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஏன் இந்த பாராமுகம்? கஷினோ தொடர்பில் தற்போது அதிகம் பேசப்படுகிறது. இந்த விடயம் குறித்து பல்வேறு தரப்பினரும் வெளியிட்ட கருத்துக்கள் அடுத்து. ආණ්ඩුව මේ කැසිනෝ පනත இந்த கசினோ சட்டத்தை நீக்க அரசாங்கம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுவே இன்றைய நிலைமையாகும். எனவே இது தொடர்பில் நாம் தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும். அரசாங்கம் இந்த கசினோவை சட்டமூலமாக்குவதை போன்று பாலியல் தொழிலையும் சட்டமூலமாக்க சட்டங்களை கொண்டு வரும். This country boasts of couple of things in the recent days. கடந்த சில நாட்களாக நாட்டில் பல முக்கிய விடயங்கள் இடம்பெற்றன. தெற்காசியாவில் மிகப்பெரிய ஹெரோயின் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. 16 பில்லியன் ரூபாய் பெறுமதியான 250 கிலோகிராம் மீட்கப்பட்டது. தற்போது நாம் போதைப் பொருள் மத்திய நிலையமாக மாறியுள்ளோம். தற்போது நமக்கு ஒரு விடயம் மாத்திரமே தேவைப்படுகிறது. நமது நாட்டில் இல்லாமல் இருந்த ஒன்றை காசினோ ஒட்டுண்ணி. Particular set of parasites, and that parasite is the missing one, the casinos. விகாரைகளுக்கு முன்பாக இருந்தன, பாடசாலைகளுக்கு முன்பாக இருந்தன. பல வருடங்களாக அவற்றை நடத்தி சென்றனர். எவரும் பேசவில்லை. எனினும் அவ்விடத்திலிருந்து இடம்பெறுகின்ற போது உள்ள தவறு என்ன? முக்கிய இடம் ஒன்றுக்கு மாற்றுவதில் என்ன தவறு இருக்கிறது? நாட்டில் புதிதாக கசினோவை நடாத்த உள்ளதாக கூறுவதாயின் அது முழு பொய்யாகும். DR விஜயவர்தன மாவட்டத்திற்கு இதனை கொண்டு வருவதாக நாம் பாராளுமன்றத்தில் கூறினோம் அல்லவா? வரவு செலவு திட்டத்தின் போது கூறினோம் அல்லவா? நாம் கூறியவற்றை செய்கின்றோம் என்பது மிகவும் தெளிவானது. கசினோ மூலம் இடம்பெறுவது மகிந்த சிந்தனையை அளிக்கும் செயற்பாடுகள் என தேசிய சுதந்திர முன்னணி அறிக்கை ஒன்றின் மூலம் குறிப்பிட்டுள்ளது. எனினும் கசினோவை நாட்டினுள் நடாத்தி செல்ல வேண்டுமாயின் அதை வெளிநாட்டவர்களுக்கு மாத்திரம் பயன்படுத்தும் வகையில் அதற்கு உகந்த இடங்களில் நடாத்தி செல்ல வேண்டும் என்பது தமது எதிர்பார்ப்பு என தேசிய சுதந்திர முன்னணி கூறியுள்ளது. රටට එන ආදායමක් නෙමෙයි මේක රටට එන විනාශයක්.
இது நாட்டிற்கு கிடைக்கும் ஒரு வருமானம் அல்ல, நாட்டிற்கு கிடைக்கும் அழிவாகும். தொடர்ந்து நாம் இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் எடுத்துக் கூறினோம். நாட்டில் தவறான விடயங்கள் இடம்பெறுமாயின் அதனை நிறுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். அது எந்த அரசாங்கம் என்பது அல்ல பிரச்சனை. ஏதாவது ஒரு அரசாங்கம் தவறு செய்தால் அதற்கு உதாரணம் காட்ட அதனை தொடர்வது மற்ற அரசாங்கத்தின் பொறுப்பல்ல. යම් රජයක් වැරදි දෙයක් කළා තියෙනවා නම් ඒකට උදාහරණ දෙමින් දැන් ඉන්න රජය එක කරන්න යන එක මම හිතනවා වැරදි දෙයක් කියලා. ප්‍රධාන ආයෝජක දෙකක් මේ රට ගේන්න තමයි අපි කටයුතු කරන්නේ. பிரதான 2 முதலீட்டாளர்களை இந்த நாட்டிற்கு கொண்டு வரவே முயற்சி செய்கின்றோம். அவற்றில் ஒன்று $350 மில்லியன் பெறுமதியானது. நாட்டின் கலாச்சாரத்திற்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற நிலைப்பாட்டை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றனர். இவ்வாறு திறந்த பொருளாதாரமின்றி முன்னோக்கி பயணித்த இந்த நாடு உலகில் இல்லை. இவ்வாறு திறந்த நிலைமை இல்லாமல் இங்கு வந்து முதலீடு செய்ய முதலீட்டாளர்களுக்கு பைத்தியம் இல்லை. வியட்நாமுக்கு அதுவே நடந்தது. சீனா அவ்வாறே மாறியது. ரஷ்யாவும் அவ்வாறே மாறியது. ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கவில்லை. எனவே நாம் திறந்த நிலைமையை பயன்படுத்த வேண்டும். සමාජවාදී රටේ චීනට අද වෙනස් වුනේ එහෙමයි. රුසියාව වෙනස් වුනේ එහෙමයි. ඒ මතය එල්බගෙන හිටියේ නැහැ. අපි இந்த சட்டம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்படுமாயின் நான் ஏனைய இனங்கள் சார்பில் பேசவில்லை, முஸ்லிம் மக்கள் சார்பில் பேசுகின்றேன். எந்த ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது அமைச்சரோ அதற்காக வாக்களிக்க முடியாது. இஸ்லாத்தின் அடிப்படையில் எந்த ஒரு முஸ்லிமும் இதற்காக வாக்களிக்க முடியாது. කිසිම මුස්ලිම් ඇමතිවරයෙක් සහ මන්ත්‍රීවරයෙක් මේකට ඡන්ද දෙන්න බෑ. அரசாங்கம் கசினோ மூலம் அபிவிருத்தி நோக்கி பயணிக்கின்றது என்பது தொடர்பாக பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. கசினோ சூதாட்டம் மூலம் நாட்டை அபிவிருத்தி செய்வது ஒரு மார்க்கமாகும். பாரிய முதலீடுகள் கிடைக்கும் என கூறுகின்றனர். இங்கு சூது மாத்திரமல்ல, வேறு பல விடயங்களும் உள்ளதாக கூறுகின்றனர். தொழில் வாய்ப்புகளும் ஏற்படுமாம். இந்த நிலையில் என்ன கூறப்படுகின்றது? குழப்பமடைய வேண்டாம். தற்போதுள்ள விடயங்களை மிகவும் முகாமைத்துவம் செய்து முன்னெடுக்க உள்ளதாக கூறுகின்றனர். අවපැත්තකින් කියලා තියෙනවා මේ කලබල වෙන්න එපා. අපි අලුත් දෙයක් නෙමෙයි මේ තියෙන දේ වඩා කලමනාකාරීව ඉදිරියට ගෙන යන්න. ලෝකේ කැසිනෝ සූදු ව්‍යාපාරිතේ රට බලබල. உலகில் கசினோ உள்ள நாடுகளை பாருங்கள். அமெரிக்காவின் லாங்ஸ் வேகாஸ் என்ற தூர பகுதியில் பாலைவனத்திலேயே அது உள்ளது. சிங்கப்பூர் மற்றும் ஏனைய நாடுகளிலும் பொதுமக்கள் அதிகம் வாழும் பகுதிகளிலிருந்து விலகியே அவை அமைக்கப்படுகின்றன. உலகில் ஏனைய நாடுகளில் சில நெரிசல் மிக்க பகுதிகளில் ஆரம்பிக்காத ஒன்றை புறக்கோட்டையிலும் கொம்பனி தெருவிலும் ஏன் ஆரம்பிக்கின்றனர்? எனவே உலக நடைமுறைகளுக்கு எதிராகவே இவர்கள் இதனை செய்கின்றனர். இது மஹிந்த சிந்தனையில் இல்லை. மஹிந்த சிந்தனை எவ்வாறு இருந்தாலும் நமக்கு அரசியலமைப்பு ஒன்று உள்ளது. இலங்கை அரசியலமைப்பில் ஒரு முக்கிய சரத்து உள்ளது. பௌத்த மதத்தை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பாரிய பொறுப்பாகும் என்பதே அந்த சரத்தாகும். இந்த முதலீடுகளை நாட்டுக்கு கொண்டு வரவே இவ்வாறு சலுகைகளை நாம் வழங்குகின்றோம். 8% பொருளாதார அபிவிருத்தியை பேண வேண்டுமாயின் 35% முதலீடு நமக்கு அவசியமாகும். எனவே வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வசதிகளை பெற்றுக் கொடுக்காமல் எவ்வாறு முதலீட்டாளர்களை அழைத்து வருவது? ரத்துப்பசுல தொழிற்சாலையை மூட வேண்டி ஏற்பட்டால் அதற்கு வசதிகளை பெற்றுக் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் அங்கு வருமாறும் மலேசியா கூறுகின்றது. இதுவே உலகின் நிலைமையாகும். இதனை புரிந்து கொள்ளாமல் விமர்சனம் செய்து எதிர்ப்பு வெளியிடுவது ஒரு துரதிருஷ்டவசமான சந்தர்ப்பமாகும். මම හිතන්නේ මේක ඉතාමත් අවාසනාවන්ත තත්ත්වයක්.